விவசாயிகளுக்கு அடுத்த பேரிடி. விஜயிடம் விவசாயிகள் கேட்பது பிச்சையா? இது மண்ணின் குரல், இது விவசாயிகளோட கண்ணீர் துளிகள், இது நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசி மணியோட வேதனை துளிகள். தமிழ்நாடு ஃபுல்லா உண்ணாவிரதம் விவசாய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. உடனடியா எங்களுக்கு விவசாய கடனை முழுவதை தள்ளுபடி பண்ணணும். இதே மௌனமா இருந்தா விவசாய புரட்சி வெடிக்கும். அது மட்டும் இல்லாம மேகதாது அணை கட்டுறத வன்மையா கண்டிக்கிறோம். உடனே மத்திய அரசு மாநில அரசு தலையிடணும். இந்த ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத நோம்பினை கடைபிடிக்கின்றோம். அண்டை மாநிலமான மகாராஷ்டிரா மாநிலத்திலே 36,000 கோடி ரூபாய் அங்க இருக்கின்ற உழவர்களுக்கு அந்த அரசு தள்ளுபடி செய்திருக்கிறது. விவசாயிகள் போராட்டத்திற்கு பிறகு தமிழ்நாடு அரசு 6,000 கோடி ரூபாய் தள்ளுபடி என்று சொல்கிறார்கள். இது ஏற்புடையதில்லை. விவசாயிகள் பெற்ற கடன் முழுவதையும் அண்டை மாநிலமான மகாராஷ்டிராவை போல் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது விவசாயிகளுடைய கோரிக்கையாகும். இந்த கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் போராட்டம் தொடரும். கடன் தள்ளுபடி பெறும் வரை இந்த போராட்டம் தொடரும். விவசாயிகளுக்கு அடுத்த பேரிடி. பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு புதிய கட்டுப்பாடு. தமிழ்நாடு அரசின் உத்தரவால் விவசாயிகள் அதிர்ச்சி. காவிரி டெல்டா முழுவதும் வெடிக்கும் போராட்டங்கள். என்ன செய்ய போகிறார் முதலமைச்சர் விஜய்? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான கேள்வி உங்கள் எல்லாரையுமே பார்த்து நான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் விவசாயம் தொடர வேண்டுமா, அல்லது விவசாயிகள் விவசாயத்தை விட்டுட்டு அவங்களாவே வெளியேற வேண்டிய சூழலை உருவாக்க வேண்டுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பயிர்க்கடன் தள்ளுபடி என்பது வெறும் அரசியல் வாக்குறுதியா? முதல்வர் விஜய் மற்ற அரசியல்வாதிகளைப் போல அப்படித்தான் விஜயும் நடந்துக்கிறாரா? மற்ற அரசியல்வாதிகளைப் போல தான் விஜயுமா? வாக்குறுதி மட்டும்தான் தருவார், எதையும் செயல்படுத்த மாட்டாரா? அனைத்தையும் தள்ளுபடி விவசாய வஞ்சிக்காதே, மேகதாதுவை கட்டாதே கட்டாதே, மேகதாதுவை கட்டாதே கட்டாதே. தள்ளுபடி செய், விவசாயிகள் அனைத்தும் தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், அனைத்து விவசாயிகளையும் தள்ளுபடி செய், விவசாயிகளையும் தள்ளுபடி செய். விளையாட்டுத்துறை ஆதரவளித்து விவசாயத்தை இழிவுபடுத்திய விவசாயத்தை இழிவுபடுத்திய விவசாயத்தை இழிவுபடுத்திய விவசாயத்தை இழிவுபடுத்திய
ஃபோன் நம்பர் எனக்கு நம்ம நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி நாங்கள் கழுத்தில் கவரை கட்டிட்டு ஒரு போராட்டம் அதான் கேட்பா. இது வந்து எங்களுக்கு விஜயிடம் விவசாயிகள் கேட்பது பிச்சையா? இது மண்ணின் குரல். இது விவசாயிகளோட கண்ணீர் துளிகள். இதை நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசி மணியோட வேதனை துளிகள். உங்கள் எல்லோருக்குமே ஒரு கேள்வி கேட்குறேன். காலையில் எழுந்த உடனே நமக்கு சாப்பிட வேணும், மதியம் சாப்பாடு வேணும், நைட்லேயும் சாப்பாடு வேணும். ஆனால் அந்த சாப்பாட்டை உற்பத்தி பண்ணுற விவசாயிகளுக்கு இன்றைக்கி நிம்மதியாக தூங்குறாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல. இதுதான் பதில். மழை பெஞ்சா பயம், பெய்யலைனாலும் பயம், விதை போட்டால் பயம், அறுவடை செஞ்சாலும் விலை போகுமா அப்படின்னு ஒரு பயம். இப்படி தினமும் பயத்தோடு வாழ்கிற ஒரே ஒரு மனிதன் இந்த உலகத்தில், இந்த நாட்டில் ஒருத்தன் இருக்கான், இந்தியாவில் இந்த நாட்டில் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவன்தான் விவசாயி. விவசாயம் இன்று லாபகரமான தொழிலாக இருக்கா? உங்கள் எல்லாருக்குமே தெரியுமில்ல, விவசாயம் லாபகரமான தொழிலா? விவசாயத்தில் விதை விலையோட உயர்வு, உர விலை உயர்வு, தொழிலாளர் பற்றாக்குறை, மின்சார பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை, சந்தை விலை நிலையற்ற தன்மை, விவசாயம் செய்யவே ஆள் இல்லாதனால ஆளே கிடைக்காமல் இந்திக்காரங்களை வச்சு நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகள் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு அவல நிலை தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு புதுசாக பதவியேற்ற பிற்பாடு 5 ஏக்கருக்கு உட்பட்ட விவசாய கடனை முழுவதும் தள்ளுபடி பண்ணுறதாகவும், அதுக்கு மேலே உள்ள கடனை 50% தள்ளுபடி பண்ணுறதாக அறிவித்தாங்க. இப்போ வந்து 75,000 35,000ன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜூன் 12ஆம் தேதிக்கு மேலே மேட்டூர் திறக்க முடியல, பம்பு செட்டில் நாங்கள் விவசாயம் பண்ணணும். இது வரலையும் கடன் கொடுக்கறது தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக உண்ணாவிரதம் விவசாய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. உடனடியாக எங்களுக்கு விவசாய கடனை முழுவதையும் தள்ளுபடி பண்ணணும். நாங்கள் விவசாயம்லாம் கோரிக்கை வைக்கிற நகைக்கடனை, விவசாய கடன், பயிர் கடன் முழுவதும் தள்ளுபடி பண்ணணும். புதுசாக வந்து எங்களுக்கு கடன் கொடுக்கணும். 1ஆம் தேதி, ஜூலை 1ஆம் தேதி எங்களுக்கு புதிய கடன் கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் தமிழக அரசை அதை கேட்டுக்கிறோம். இது மௌனமாக இருந்தால் விவசாய புரட்சி வெடிக்கும். அது மட்டும் இல்லாமல் மேகதாது அணை கட்டுறதை வன்மையாக கண்டிக்கிறோம். உடனே மத்திய அரசு, மாநில அரசு தலையிடணும். ஆதரவாச்சுன்னா விளையாட்டுத்துறை தான் ரொம்ப கஷ்டம், விவசாயம் இல்லைங்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? எங்களுக்கு சோறு போடுறது நாங்கள் தமிழ்நாடு, நாங்கள் சேத்துல கையை வச்சாதான் நீங்கள் சோத்துல கையை வைக்க முடியும். அப்படி இருக்கையில் இந்த தமிழ்நாடு அரசு விளையாட்டுத்தனமாகவே இருக்குது. இது வரலையும் எந்த முடிவும் எடுக்கலை. உடனடியே நடவடிக்கை எடுக்கிறது கேட்டுக்கிறோம். இன்னைக்கு கழுத்துல தூக்கு கயிறை மாட்டிக்கிட்டு நாங்கள் வந்து, ஏன்னா கடைசி கட்டாது இல்லைன்னா எத்தனை பேர் விவசாயி சாவான்னு தெரியாது. இதை உணர்த்தும் வகையில் கழுத்தில் தூக்கு கயிறு போட்டு வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இப்படி பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் தான் விவசாயிகள் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விவசாயிகளுடைய கோரிக்கைகளை அது எந்த அரசாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா கேள்வி தான் திரும்ப பதிலாக வரும். மோடி சர்க்காராக இருந்தால் என்ன, விஜய் சர்க்காராக இருந்தால் என்ன, விவசாயிகள் என்றால் அவ்வளவு அலட்சியம் ஏன் அப்படிங்கிற கேள்வி தான் திரும்ப திரும்ப ஆட்சியாளர்களை பார்த்து, அதிகார வர்க்கத்தை பார்த்து கேட்க தோணுது. பொறுப்பேற்ற பிறகு இந்த விவசாயிகள் கடன் தள்ளுபடியில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்துள்ளது. நமது அண்டை மாநிலமாக எந்த விதமான நிபந்தனையும் இன்றி விவசாயிகள் இன்று இந்த ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத நோம்பினை கடைபிடிக்கின்றோம், தெரிவித்துக் கொள்கிறோம்.
வெயிலில் நின்று உழைப்பவர், மழையை நம்பி விதைப்பவர், புயல் வந்தாலும் வறட்சி வந்தாலும் கடன் வாங்கியாவது பயிர் செய்யும் அந்த விவசாயிகளுக்கு இப்போது மீண்டும் ஒரு சோதனை வந்திருக்கு. விவசாயிகள் அப்படி என்ன கேட்கிறார்கள்? நாங்கள் ஏற்கனவே கடன் சுமையில் தான் இருக்கிறோம், இப்போ மேலும் நிபந்தனைகள் விதித்தால் எங்களால் எப்படி சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது தான் விவசாயிகளுடைய வேதனை குரலாக இன்னைக்கு ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கின்ற வேளாண் கடன் தள்ளுபடி திட்டத்தில் ஏராளமான முரண்பாடுகள் இருக்கிறது, குளறுபடிகள் இருக்கிறது. அண்டை மாநிலமான மகாராஷ்டிரா மாநிலத்திலே 36,000 கோடி ரூபாய் அங்க இருக்கின்ற உழவர்களுக்கு அந்த அரசு தள்ளுபடி செய்திருக்கிறது. விவசாயிகள் போராட்டத்திற்கு பிறகு தமிழ்நாடு அரசு 6,000 கோடி ரூபாய் தள்ளுபடி என்று சொல்கிறார்கள். இது ஏற்புடையது இல்லை, பாரபட்சமாக இருக்கிறது, முரண்பாடாக இருக்கிறது, பாகுபாடாக இருக்கிறது. இதை தமிழ்நாடு அரசு நிதிநிலை குறைவாக இருக்குமேயானால் இப்போதைக்கு முழுமையான கடன் தள்ளுபடி திட்டத்தை அறிவிப்பாக வெளியிட்டு குறுகிய கால கடன்களை மறுமாற்று கடன்களாக மாற்றியமைப்பதற்கு சட்டத்தில் இடம் வழிவகை இருக்கிறது. எனவே ரிசர்வ் வங்கியை காரணம் காட்டக்கூடாது. இதை தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும். அதை வலியுறுத்தி தஞ்சாவூரிலே உழவர்கள் காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இங்கே கவன ஈர்ப்பு பற்றிய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேகதாட்டிலே அணை கட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தியும், இது 2 மாநில அரசுகளுக்கு தார்மீக கடமை பொறுப்பு இருக்கிறது. தமிழ்நாடு அரசும் சரி, இந்திய ஒன்றிய அரசும் கர்நாடகாவிலே மேகதாட்டு அணை கட்டுவதை முழுமையாக தடுத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த கவன ஈர்ப்பு பற்றிய போராட்டம் தஞ்சாவூரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமைச்சர் எங்கேயுமே விவசாயம் போராட்டங்களே இல்லை, அதே மாதிரி எந்த இதுவும் உணவுத்துறை அமைச்சர் அவர் தெரிந்து சொல்கிறாரா தெரியாமல் சொல்கிறாரா என்று எங்களுக்கு தெரியவில்லை. கண்ணு கட்டிய தூரம் வரை விவசாயிகள் இந்த கோரிக்கை வைக்கவில்லை என்று சொல்கிறார். அவருடைய கண்ணில் கோளாறா அல்லது அவர்களுடைய அறிவில் கோளாறா என்று நாங்கள் விவசாயிகள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவருக்கு கண்ணில் கோளாறா அல்லது அவருடைய அறிவில் கோளாறா என்பது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது. தமிழ்நாடு முழுமையும் இன்றைக்கு தொடர்ந்து விவசாயிகள் கடன் தள்ளுபடி திட்டத்தில் இருக்கின்ற முரண்பாடுகளை, கோளாறுகளை சுட்டிக்காட்டி தொடர் போராட்டம் நடத்தி இருக்கின்றோம். இந்த போராட்டம் மீண்டும் தொடரும். அதோடு தமிழ்நாட்டினுடைய வேளாண்மை துறை அமைச்சர் கும்பகோணம் பகுதியை சார்ந்தவர் என்றாலும் இந்த மாநிலத்துக்கான வேளாண்மை துறை அமைச்சர் மாவட்டத்தினுடைய முழு பகுதியையும், குறிப்பாக தஞ்சாவூர் பகுதியை கூட முழுமையாக ஆய்வு செய்யாமல் இருப்பது வருத்தமளிக்க கூடியதாக இருக்கிறது. அவர் கள ஆய்வுகளை இறங்க வேண்டும், விவசாயிகளுடைய பிரச்சனைகளை கலந்து ஆய்வு செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கை கடந்த காலங்களிலே அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்றைக்கு இருக்கின்ற மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், கடந்த கால ஆட்சிகளில் எல்லாம் நல்ல திட்டங்களை நாங்கள் தொடருவோம் என்று சொல்லி இருக்கிறார். அந்த அடிப்படையில் வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கு முன்பு உழவர் பிரதிநிதிகள் தலைவர்களோடு கலந்தாய்வு செய்து அதனை அடிப்படையாக கொண்டு தனி நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு அரசு சமர்ப்பிக்க வேண்டும் என்று உழவர்கள் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றோம். மத்திய அரசு உரங்களின் விலையை தாறுமாறாக உயர்த்தியிருக்கிறது. தமிழ்நாட்டு தேர்தலுக்கு பிறகு 4 முறை பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியிருக்கிறது. அதே நேரத்தில் மத்திய அரசு நெல்லுக்கு குவிண்டாலுக்கு வெறும் 72 ரூபாய் மட்டுமே உயர்த்தி இருக்கிறார்கள். இது தவறான போக்கு. எனவே மத்திய அரசு நெல்லுக்கான குறைந்தபட்ச விலையை 3500 ரூபாய் வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசும் வலியுறுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். விஜய் காதுல விவசாயிகளோட வேதனை குரல் ஒலிக்கிறதா, கேட்கிறதா? தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்களில், குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் நேற்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஈடுபட்டாங்க. குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் கழுத்தில் தூக்கு கயிறை மாட்டிக்கிட்டு நூதனமான முறையில் தமிழக அரசோட கவனத்தை திருப்புற வகையில், விஜயோட மனசு இறங்குற வகையில் கழுத்தில் விவசாயிகள் தூக்கு கயிறை மாட்டிக்கிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த காட்சிகள்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளோ வேதனையாக இருந்தது. அந்த விவசாயிகள் என்னத்தை நம்ம கேட்குறாங்க?
தாவேக ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு விஜய் சொன்னார். செஞ்சாரா? எந்த அளவுக்கு செஞ்சார்? எவ்வளோ தூரம் கட்டுப்பாடு விதிச்சார்? இவ்வளோ கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகள்லாம் முன் வச்சு தான் விவசாயிகள் தமிழ்நாடு முழுக்க அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. விஜய் விவசாயிகளுக்கு வில்லனா அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த கேள்வி இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நிற்குது. அப்படி ஏன் விவசாயிகளுக்கு விஜய் வில்லனா மாறிட்டாரா அப்படின்னா அந்த கேள்விக்கு என்ன விவசாயிகள் பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் முதலமைச்சராக வந்ததுமே 50,000 ரூபாய் வரை கடன் வாங்கின விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனால் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கின விவசாயிகளுக்கு வெறும் 5,000 ரூபாய் தான் தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படிங்கிற மிக கடுமையான விமர்சனங்கள் விஜய் மீது இருந்தது. 95,000 ரூபாய் கட்ட தெரிஞ்ச விவசாயிகளுக்கு அந்த 5,000 ரூபாய் கட்ட தெரியாதா? தமிழக அரசு தள்ளுபடி செய்யதா சொல்லப்பட்ட அந்த 5,000 ரூபாய் வட்டி காசு கூட அதில் இல்லை, வட்டி கூட தள்ளுபடி ஆகாது அப்படின்னு விவசாயிகள்லாம் கொந்தளிச்சாங்க. அதன் பிறகு கொஞ்சம் உயர்த்தப்பட்டதாக சொல்லப்பட்டது. எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு உயர்த்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த இடத்துல விவசாயிகள் சொல்லக்கூடியது, மீண்டும் விவசாயிகள் கொந்தளிக்கக்கூடிய வகையில் விஜய் எடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னா, கூட்டுறவு சங்கங்களில் தலைவர் மற்றும் இயக்குநர்களாக பதவி வகித்த விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு தாவேக அரசு புதிய கட்டுப்பாட்டை விவசாயிகளோட தலையில் இடியாக இறக்கியிருக்கு. இது விவசாயிகள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதோடு மட்டுமில்லாமல் உறுப்பினர்களாக இருக்கும் விவசாயிகள் மட்டுமே பயிர்க்கடன் பெற தகுதியுள்ள நிலையில் அரசின் இந்த அறிவிப்பு விவசாயிகளுக்கு மேலும் ஒரு தண்டனையா அப்படிங்கிற கேள்வியையும் விவசாயிகள் மத்தியில் எழுப்பியிருக்கு. அதாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் பிற கூட்டுறவு சங்கங்களில் தலைவர் மற்றும் இயக்குநராக நிர்வாக குழுவில் இடம்பெற்றவர்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி கிடையாது. இது இன்னமும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினராக இருப்பவர்கள் மட்டுமே தலைவர் நிர்வாக குழு பதவிகளுக்கு வர முடியும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குது. சங்க நிர்வாக குழு அப்படிங்கிறது ஒரு கௌரவ பதவி மட்டும்தான். இல்லை எந்த ஒரு வருமானமும் எந்த ஒரு லாபமும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் மாதாந்திர நிர்வாக குழு கூட்டம் நடக்கும்போது அந்த குழுவில் இயக்குனராகவோ தலைவராகவோ வாட்டவர் அந்த பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு வெறும் 50 ரூபாய், வெறும் 50 ரூபாய் தான் அவங்களுக்கு ஒருத்தருக்கு கொடுக்கப்படும். மற்றபடி சம்பளமோ பயணப்படியோ ஊக்கப்படியோ எதுவுமே கிடையாது. தற்போது இந்த பதவிகளில் யாருமே தமிழ்நாட்டில் கிடையாது. ஒருத்தர் கூட இந்த பதவிகள் தற்போது கிடையாது. ஆனால் கடந்த 5 வருஷமாக இது வந்து தனி ஆஃபீஸரால் தான் நிர்வகிக்கப்பட்டுட்டு வருது. இப்போ என்ன பிரச்சனை? அதான் யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கள. ஆனால் தாவேக அரசுடைய விஜயோடைய புதிய கட்டுப்பாட்டால் முன்னாள் நிர்வாக குழுவினர் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு கடன் தள்ளுபடி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற கேள்விகளை விவசாயிகள் முன் வச்சுருக்காங்க. எங்களுக்கெல்லாம் கிடைக்காதா அப்படிங்கிற கேள்விகளை சொல்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே அந்த குழுவில் இருந்தோம், உறுப்பினராக இருந்தால் தான் குழுவில் இருக்க முடியும், நாங்கள் ஏற்கனவே அந்த பொறுப்பில் இருந்தோம்ல, இப்போ எங்களுக்கெல்லாம் கிடையாதா அப்படின்னு கேட்குறாங்க. விவசாயிகளுடைய போராட்டத்தையும் விவசாயிகள் விஷயங்களையும் முன்னெடுத்து போகிறது அந்த குழுவில் தலைவராக இருக்கக்கூடியவர்கள், பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க தான். அவங்களுடைய அப்படிப்பட்ட பதவி வகித்தவர்களுக்கு கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னா அவர்கள் சும்மா இருப்பார்களா? அவர்கள் விவசாயிகள் இல்லைங்கிற கேள்விகள் தான் இங்கே எக்கச்சக்கமாக எழுப்பப்பட்டிருக்கு. இது விஜயோட ஆட்சிக்கு, தாவேக ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. விஜய் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்கு. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவர் அளித்த தேர்தல் வாக்குறுதியில் விவசாயிகள் பெற்ற கடன்கள் 5 ஏக்கருக்கு உட்பட்ட கடன்கள் முழுவதையும் தள்ளுபடி செய்வதாக அறிவித்தார்கள். ஆனால் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அந்த கடன் தள்ளுபடியில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்துள்ளது. இதனை களைந்து விவசாயிகள் பெற்ற கடன் முழுவதையும் அண்டை மாநிலமான மகாராஷ்டிராவை போல் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது விவசாயிகளுடைய கோரிக்கையாகும். இந்த கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் போராட்டம் தொடரும். கடன் தள்ளுபடி பெறும் வரை இந்த போராட்டம் தொடரும். அதே போன்று மேகதாட்டுவில் அணை கட்ட துடிக்கின்ற கர்நாடக அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம். இங்கு இந்த அமைச்சரவையில் பங்கேற்றுள்ள காங்கிரஸ் சார்ந்த அமைச்சர்கள் கர்நாடக அரசை எதிர்த்து போராட்டம் நடத்த வேண்டும். அவர்களை இந்த காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்கள் வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்பதனை இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த கட்டம் இந்த கடன் தள்ளுபடி போராட்டம்
தொடர்ந்து நிச்சயமாக வெற்றியை பெறுவோம். அதே போல கர்நாடக அரசு மேகதாட்டில் அணை கட்ட துடிக்கின்ற சூழ்நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து நெய்வேலியிலிருந்து செல்கின்ற மின்சாரத்தை விவசாயிகள் தடுத்து நிறுத்துவோம். அதற்கு அது செல்கின்ற உயர் மின் கோபுரங்களை தகர்த்தெறிவோம் என்பதனை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கிடையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியதாக கூறப்படக்கூடிய கருத்துக்களும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. விவசாயிகளை இழிவுபடுத்தி பேசியதாக பல விவசாயிகள் சங்கங்கள் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. விவசாயம் இருக்கிறதெல்லாம் ஈஸி, ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு வீரனாக இருக்கிறது தான் கஷ்டம் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா சில வார்த்தைகளை கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டார். அது விவசாயிகளை ரொம்ப காயப்படுத்திருச்சு. சமீபத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கூட முதலமைச்சர் விஜய்க்கு பதில் சொல்லி பேசியிருந்தார். விவசாயம் இருக்கிறது கடினம் சொல்கிறீங்களே, அதுக்கே நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் வரணும், இந்த ஜென்மத்திலே நீங்கள் விவசாயம் இருக்கலாமே நினச்சா அப்படின்லாம் பதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ விவசாயம் இருக்கிறது ஈஸி, ஆனால் அதில் பார்க்கக்கூடிய வேலை நம்ம லாபகரமாக இருக்க முடியுமா அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய சேலஞ்ச் அப்படின்னு அந்த விவசாயத்தை பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசப்படுது. உண்மையிலேயே அரசியல்வாதிகள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு விவசாய விமர்சனம் செய்வது ரொம்ப ஈஸி, ஆனால் ஒரு விவசாயியாக வாழ்ந்து காட்டுவது ரொம்ப கஷ்டம். விவசாய போராட்டம் நடத்துவது அவருக்கு பிடித்த வேலை கிடையாது. வெயில நின்று கோஷம் போடுறதை விட வயலை நின்று நெல்லை நடுறது தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதே போல் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்துவதை விட, தமிழக அரசுக்கு, விஜய்க்கு, தாவேக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துவதை விட இந்த மண்ணில் அமர்ந்து விதை போடுறது தான் விவசாயிகளுக்கு பிடிச்ச விஷயம். ஆனால் ஒரு விவசாயி சாலைக்கு வந்திருக்கிறார் அப்படின்னா, விவசாயிகள் ஒட்டுமொத்தமும் சாலைக்கு வந்திருக்காங்க, ரோட்டில் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வேதனை உச்சத்தை எட்டியிருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். ஒரு பாமரனுக்கே தெரியும் போது ஏன் இந்த அரசாங்கத்துக்கு தெரியலை, ஏன் முதலமைச்சர் விஜய்க்கு தெரியலை அப்படிங்கிற $1,000,000 கொஸ்டின் தான் இப்போ எழுந்திருக்கு. ஒரு விவசாயி கடன் கேட்பதும் அந்த கடனை தள்ளுபடி செய்யுங்க அப்படின்னு கேட்பதும் அந்த விவசாயி ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டெல்லாம் கிடையாது, கார் வாங்க கிடையாது, பங்களா வாங்க கிடையாது, இந்த நாட்டுக்காக உணவு உற்பத்தி செய்யத்தான். அப்படிப்பட்ட மனிதனுடைய கண்ணீரை அரசு புறக்கணிக்கக்கூடாது. இன்றைக்கி விவசாயி அழுதால் நாளைக்கு உணவு விலை கண்டிப்பாக உயரும். நாளை விவசாயம் ரொம்ப டோட்டலாக அப்படியே அடியோட மண்ணோடு மண்ணாக புதைஞ்சு போயிடும். நாளைக்கு கிராமங்கள் அழியும், கிராமங்களே காலியாகிடும். அதற்கு பிறகு எவ்வளவு திட்டங்கள் எவ்வளவு சலுகைகள் கொடுத்தாலும் எந்த பயனும் கிடையாது. அதனால் விவசாயிகளை காப்பது ஒரு சமூக பொறுப்பு மட்டும் கிடையாது, அது தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை ஆக்கப்பூர்வமாக மாற்றக்கூடிய ஒரு யுக்தி. அப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான செயல்களை முதலமைச்சர் விஜய் செய்வாரா அப்படிங்கிற என்னுடைய தாழ்மையான கேள்வியை நான் முன் வச்சுட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய பதிலையும் கீழே மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி.